ஐந்து கரத்தவனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணையம் இதயங்களுக்கு வணக்கம். இது 2025 ராகு கேது பெயர்ச்சிக்கான பலன்கள். வர மே மாதம் 18ஆம் தேதி இரவு 8:45 ராகு பகவான் மீனராசியை விட்டு பெயர்ச்சி ஆகி கும்பராசிக்கும், கேது பகவான் கண்ணிலிருந்து பெயர்ச்சி ஆகி சிம்ம ராசிக்கும் போகிறாங்க. இந்த அமைப்பு எப்படி இருக்க போது கடகராசிக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் 3ஆம் வீட்லையும் 9ஆம் வீட்லையும் இருந்த ராகு கேதுக்கள் இப்போ பெயர்ச்சி ஆகி 2-8க்கு வராங்க. அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் 2ல் கேது உள்ள வரும்போது பேச்சில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மனக்கசப்பு, ஒற்றுமையற்ற சூழ்நிலைகள், வருமான குறைவு, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். 8ல் ராகு வருது உங்களுக்கு பயத்தை தரலாம். 8ஆம் இடத்துல ராகு போனாக்கா அவமானம், அசிங்கம், இடமாற்றம், பஞ்சாயத்து, தேவையில்லாத சிரமங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஆனால் இது இப்படியே நடக்குமானா நடக்காது. ஏன் அப்படின்னாக்கா குரு பயிற்சியும் சேர்ந்து நடக்குது. குரு பயிற்சி ராகு பயிற்சி ஆகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே குரு பயிற்சி ஆகிறார் 5ஆம் தேதி. அப்போ குரு மிதுனத்துக்கு வந்துடுவார். மிதுனத்தில் இருக்கிற குரு 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்ப்பார். அப்போ ஆல்ரெடி குரு பார்வையோடு இருக்கக்கூடிய ஒரு ராசிக்குள்ளே தான் ராகு வரார். ஸோ அப்போ எந்த வித தீய பலனும் 1 வருஷத்துக்கு கண்டிப்பாக இந்த ராகு தரமாட்டார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சப்போஸ் இந்த ராகுவால் எது நடந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தியும் மாற்றலும் இந்த குரு கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் கும்பராசிக்குள்ளேயும் சிம்ம ராசிக்குள்ளேயும் ஏதாவது வக்ரம் பெற்ற கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்தின் மூலமாக பல நன்மைகளை தந்தே தீரும் இந்த ராகு பகவான், கேது பகவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சப்போஸ் 1991 பிறந்திருக்கீங்க அப்படின்னா அங்கே குரு சிம்மத்தில் இருப்பார். அப்போ அந்த குரு வக்ரமாக இருக்க சூழ்நிலையில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா அதன் மேலே இந்த கேது ட்ராவல் ஆகக்கூடிய டைம் பொருளாதாரம் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சப்போஸ் 1986 பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா அங்கே கும்பத்தில் குரு இருப்பார். அது மேலே அந்த குரு வக்ரமாக இருந்தது அப்படின்னா அங்கே ராகு ட்ராவல் ஆகக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். வக்ரம் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக பொருளாதார ரீதியான பற்றாக்குறைகளை தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சிம்மத்தில் 1991 பிறந்திருந்து சிம்மத்தில் குரு இருந்து அந்த குரு வக்ரமாகாமல் இருக்கும்போது அந்த குரு மேலே கேது இப்போ ட்ராவல் ஆச்சு அப்படின்னா பொருளாதார ரீதியாக நெருக்கடியில் இருப்பீங்க, பொருளாதார ரீதியாக சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பேங்க்கு, கடன், லோனு அலைய வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கோச்சார கிரகங்கள் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் மேலே ட்ராவல் ஆகும்போது அது நன்மையோ தீமையோ தருதுங்கிறதுல மாற்று இல்லை. சப்போஸ் மாசி மாதம் பிறந்துருக்கீங்க, அங்கே சூரியன் இருக்கும் இல்லையா, நீங்கள் கடகராசியில் பிறந்து மாசி மாதத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா அப்போ அங்கே சூரியன் இருக்கும் கும்பத்தில். அது மேலே ராகு போகும்போது அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. தந்தையால் மனக்கசப்புகள் ஏற்படும், தந்தைக்கும் உங்களுக்கும் ஒற்றுமைகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து கொஞ்சம் நம்ம சரின்னு விட்டு கொடுத்து போயிட்டோம் அப்படின்னா உறவுகள் ரீதியான பாதிப்புகளை தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதே ஒரு வக்ரம் பெற்ற கிரகங்க இருக்குது. சப்போஸ் 1994 பிறந்திருக்கீங்க அப்படின்னா அங்கே சனி இருக்கும் கும்பத்தில். சனி வக்ரமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ அதில் ராகு ட்ராவல் ஆகும்போது தொழில் ரீதியான வேலை ரீதியான முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிறோம். வக்ரம் ஆகாமல் சனி இருந்துச்சு அப்படின்னாக்கா தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனைங்கிறது வரும். அப்போ அது சிம்பிளாக புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பொதுவாக ராசி பலன் இருக்கிற இடத்துக்கு நம்ம சொல்லிட்டு போகாமல் இங்கே இருக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து அதனோட நிலைப்பாடு மாறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே வரக்கூடிய ராகு கேதுகள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சுமாரான நற்பலன்களை தருவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதை எப்படி நம்ம ஈடு செய்யலாம், இந்த வருமானம் இல்லாமல் பற்றாக்குறைகள் இருக்கிறது, ஒரு சில சிரமங்களை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா மனித முகமற்ற தெய்வ வழிபாடுகள், ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, பிரித்யங்கரா வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, இதெல்லாம் ராகு கேதுகள் பார்த்திங்கனாக்கா அதிக நன்மையை தரக்கூடிய விதத்தில் அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த வழிபாடு செய்கிறவங்களுக்கு இந்த ராகு கேதுகள் பெரும் தீமைகளை தராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த வழிபாடை மேற்கொண்டுகிட்டு வரும்போது உங்களுக்கு கூடுதல் நன்மையும் சிறப்பும் தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுகேது பயிற்சிகள் சுமாரான நற்பலன்களை தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.